Hello guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்ன த கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு அனிமேல இருக்கிறதுலே பெஸ்டான விஷயம் என்னன்னா ஃபாஸ்டா டைம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. சோ கதையும் ரொம்பவே குயிக்கா போக ஆரம்பிக்கும். டைம் லைன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த கிளேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 5. ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப இங்க வரேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீலர் ஸ்கில்டுக்குள்ள எல்ட்ராப்னா லார்ட் லோசியல் நீங்களா மொடிக்காம நீங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா ரிசப்ஷன்ல எனக்கு வைக்கிறதுக்கு ஆள் இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. மார்க்கா சேஃபா இருக்காங்களா நம்ம ஹீரோ சொல்றான். அது நம்ம உண்மைதான். சரி வாங்க கொண்டா நான் ரெனியூ பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஹீரோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்து டேய் ஒரு வருஷமா நீ என்னடா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாங்க ஒரு பேசிக்கிஸ்டான அவங்க கேட்கும் செல்ஃப் டிஃபென்ஸை கத்துக்கிறதுல என்ன தப்பு நம்ம ஹீரோ கேட்கறான். எப்படியோ நான் நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கேன். அதுவே எனக்கு போதும். ஸ்மானுக்காவே ஒரு ப்ரூஃப் தான் இந்த இடத்தோட சிஸ்டம் ப்ரோக்கா இருக்குங்கிறதுக்கு. சோ நான் மத்த ஹீலர்ஸ் இருக்க விரும்பல. நான் பேசுறது உங்களுக்கு ரோடா தெரிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் நான் வியராவோ மாச ஸ்டாப் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ரேங்கிங் அப்கிரேட் பண்ணணும். நீ சி லெவல் வரைக்கும் போலாம். ரேருக்கு தகுந்த மாதிரி ஹை லெவல் மேஜிக் ஸ்பெல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சி லெவல் அப்கிரேட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு 99 சில்வர் காயின்ஸ் ஆகணும் நம்ம சொல்லுவோம். அதுக்கு நான் எங்க போவேன் புதுசா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சு மாசம் ரெண்ட் கட்டி அது போக என்னோட ஒவ்வொரு நாள் செலவும் இருக்கு. இதுக்கே வருஷங்கள் ஆயிரமா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா இவனுக்கு பதில் எல்லாத்தையும் நான் பே பண்றேன். இவனை அட்வென்ச்சரர் கில்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 1 கோல்டு காயினை பே பண்றேன் அப்படின்னு பிராட் வந்து சொல்றான். என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அபிஷியலா நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். அட்வென்ச்சரஸ் கில்டோட ஒரு பெர்மனன்ட் மெம்பரா நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிராட் சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். உண்மையிலே இது ஓகே தான் ரிசப்ஷன் லேடி கேட்கவும் நான் அவருக்கு பயந்து பண்ணல நான் விருப்பப்பட்டு தான் இதை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு என்ன உடனே திரும்ப வந்து நிறைய பேர் கலாச்சாங்க இப்படியோ நிறைய ஸ்பெல் டைம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா பிராட் வந்து நம்ம ஹீரோவை சாப்பிட கூப்பிடுறா. இப்ப கேஃப்டீரியாக்கு அவங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு பிராட் சொல்றான். அவனோட ஃபேவரட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பா குடிக்கணுமா நம்ம ஹீரோ கேட்கும். நீ தான் கெஸ்ட் ஆஃப் ஆனர் நீ தான் எல்லாருக்கும் தோஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. மெரிட்டோனில அந்த அட்வென்ச்சரஸ் கில்டு தான் என்னோட ஹோம் மாதிரி. குட் அண்ட் பேட் எனக்கு நிறைய மெமரிஸ் இந்த இடத்துல இருக்கு. அட்வென்ச்சரஸ் அண்ட் ஸ்டாஃப் இனிமேலும் நான் இங்க தான் இருக்க போறேன். சோ என்ன பொறுத்துக்கிட்டு நீங்களும் இந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். இது ஜெயபே இல்ல பட்டியே இதை குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மையிலே எப்படிப்பா நீ அதை குடிக்க அப்படின்னு பாசான நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. ஆமா லோசியல் உண்மையை சொல்ல உனக்கு ஆம்பளைங்களை பிடிக்குமா நம்ம கேட்கிறோம். ஹீரோ ஷாக்கா அப்புறம் தப்பா எடுத்துக்கலாதப்பா இவன் நீ ரிசப்ஷன் லேடிஸ் கூட இருந்தாலும் என்னமோ மேக் பண்ணி நான் பார்த்ததுலயே நம்ம கேட்கணும் அப்படின்னு ஏதாச்சும் பண்ணா பிராட் என்ன சும்மா விட மாட்டார். அது போக நான் உயிரோட இருப்பதுக்கு ஸ்ட்ராங் ஆமாம் அதுக்கான ட்ரைனிங்ல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் எப்படிப்பா குடிக்கிறான்னு கேட்கணும். அட்லீஸ்ட் அதால என் உயிர் போகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டேமிங்க வந்தப்போ பாசான பார்த்து நம்ம ஹீரோ பயந்துருப்பா. அவர் இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. லூசியல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா சொல்ல உன்னை நைட் கிளப்புக்கு கூட்டிட்டு போறோம் அந்த மாதிரி ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். என்னது இங்க கூட அந்த மாதிரி ஏரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறா. பார்த்ததுக்கே எப்படி வைக்கப்படுறேன்னு கேட்கறா. கியூரியாசிட்டி அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். மோனிகா அங்க வரவா இவ்வளவு கேட்டுக்குப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறா. எல்லா ஸ்கில் தான் எப்படி போதுன்னு கேட்கவும் அங்க தனியா நல்லா என்ஜாய் தான் பண்றாங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க என் உயரமா பத்துல இந்த இடத்துல எனக்கு ஒரு இடத்தையே கொடுத்துருக்கீங்க. ரொம்பவும் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு மோனிகா சொல்லுவோம். அவர் கிஸ் பண்ணலாங்க கல்வி நம்ம ஹீரோ கொண்டு போயிட்டு அவனும் 2 பேரும் திரும்பிக்கிறாங்க. இந்த வருஷம் நம்மளோட இன்கம் அண்ட் ஸ்லேவர் 2 கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்கவா. அட்வென்ச்சரர் கில்டுல இருக்கிற புதுசா வந்த ஹீலர் தான் இதுக்கு காரணம். என்ன ஆளுக்கு சொல்ல முடியும் செம டென்ஷன் ஆகுறா. அட்வென்ச்சரஸ் கில்டுல எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சார் நீங்க இங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு நனாலியா தடுக்கிறா. நம்ம தேடி வந்தவன் அப்படின்னு நம்ம ஹீரோவை கை காமிக்கவும் நீ தான் இருக்கிற ஹீலரான்னு கேட்கவும் நீங்க யாரும் நம்ம ஹீரோ கேட்க ஓரோட பெரிய கிளினிக் வச்சிருக்கிற என்ன உனக்கு தெரியாதா நான் தான் ப்ரூட்டோகாலின்னு சொல்லுவோம். இந்த பேர் எங்கேயோ கேள்விப்படுக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்களே யாரு கொள்ள வந்திருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டப்ப மோனிகா வந்து ப்ரூட்டோகாலி நேமே தான் சொல்லியிருப்பா. அவனுக்கு கொள்ள ட்ரை பண்ணதே இவன் தான் நம்ம ஹீரோ யோசிச்சா. நீ இனிமேல் அங்க இருக்கக்கூடாது என்னோட கிளினிக்ல வந்து ஒர்க் பண்ணு சொல்லுவோம். நான் ஒர்க் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா ஒன்னால என்கிட்ட வர ஆளுங்க வரமாட்டேன்னு சொல்லுவோம். அவங்க உங்ககிட்ட வரலன்னா அது எப்படி ஏன் தப்பாகும் நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நீ கம்மியான ரேட்டுக்கு எல்லாரும் ஹீல் பண்றேன்னு சொல்லுவோம். மக்களை காப்பாற்றுறது தான் ஒரு ஹீலர்ஸோட கடமை. உங்ககிட்ட யாரோ ட்ரீட்மெண்ட் வரணும்னா அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா என்ன மோசமானவன் சொல்ல வரையான் ப்ரோட்டோகாலி கேட்கவும் உண்மை அதாண்டியோட நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். என்னோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லுவான். அவனும் சரின்னு சொல்றான். ஒருத்தர் ப்ரௌன் ஃபிராக்சர் ஆகி வந்திருக்காரு. நான் என்ன ஸ்பெல் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கவும் இதென்ன கேள்வி ஹை ஹீல் தான் அதுக்கு 30 கோல்டு காயின் சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்லுவோம்.
சரி ஒருவேளை சின்ன மைனர் இன்ஜுரியா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்பவும் ஹை ஹீல் தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம சொல்றான். நான் சாதாரண ஹீல் ஸ்பெல்லையே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஹை ஸ்பெல் தெரியும் போது நான் எதுக்கு லோ லெவல் ஸ்பெல்லை யூஸ் பண்ணணும், அவங்க உயிரை காப்பாற்றணும் தானே என்கிட்ட வராங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, நான் போடுற ஸ்பெல் கண்டிப்பா அவங்களை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கும் அதிக சார்ஜ் பண்றீங்களே, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கவும் வாங்குற விதத்துல அதை நான் வாங்கிடுவேன்னு சொல்லுவோம். ஸ்லேவரி தானே பண்ணுவீங்க, பக்கத்து கண்ட்ரி கிட்ட அவங்கள வித்துருவீங்க இல்ல, மக்களை காப்பாற்றணும் தானே அவங்க உங்ககிட்ட வராங்கன்னு ஒரு ஹீலர் கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை நான் எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரோட்டோகாலி கேட்கவும் நான் பதிக்கணும்னு அந்த பவரை கடவுள் நம்மளுக்கு கொடுக்கல மற்றவங்களை காப்பாற்ற தான் கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை எதிர்த்து வரும்போது உனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு புரியும், அப்ப நீ ஒரு நாள் என்ன மாதிரி தாண்டா மாறுவா அப்படின்னு ப்ரோட்டோகாலி சொல்றான். இந்த ப்ரோட்டோகாலி இப்ப வேணா இப்படி இருக்கலாம், பட் இவனும் ஒரு காலத்துல எல்லாருமே மதிக்கிற ஒரு ஹீலரா தான் இருந்திருப்பான், இவனுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் ஏன் கூட வந்து ப்ரோட்டோகாலி சொல்லுவோம். விஷயத்தை யோசிச்சு பாத்தீங்களா, உங்களை சுத்தி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கிற மாதிரி யுகிட்ட வர பேஷண்ட்கோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும், அதை என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா, உங்களுக்கு தெரியும் யாருமே வரலனா உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு நான் பொறுமையா இருந்தேன் இப்பவே கொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஐயோ போச்சு எடுபட்டுது அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்தா முடிஞ்ச மேல கைவத்து பாருங்கடா அப்படின்னு ட்ராட் வந்துருக்கான். ட்ரெயினிங்ல நீ தப்பு பண்றியா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோமா அப்படின்னு ட்ராட் கேட்கவும் எடுக்கல அங்க இருந்து பயந்து ஓடிட்டான். சரியான டைமுக்கு வந்தீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு காலத்துல அவளும் நல்ல ஹீலரா இருந்திருப்பாருன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். தப்பா ஏதாச்சும் இருக்கான்னு உங்க விசாரிக்காமன்னு சொல்லுவோம். நான் எந்த தப்பு பண்ணல, சோ விசாரிச்சு வேஸ்ட் தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டேன். இடத்துல நான் ஒரு வருஷமா தான் இருந்திருக்கேன், சோ என்னை பத்தி அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அடுத்த கொள்ள தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். அச்சோ நம்ம ஹீரோ ஷாக்கா இனிமேல நான் உன்னை ரொம்பவே ஹார்டா ட்ரைனிங் கொடுக்க போறேன், நிறைய பெயின் அனுபவிக்க தயாராரு அப்படின்னு ட்ராட் சொல்றேன். அந்த லெவலுக்கு பெயின் அனுபவிக்கிறியோ அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் மோட்டிவேஷனா நம்ம ஹீரோ யோசிக்கவே உயிரோட இருக்கணுமா இல்லையா அப்படி நான் கேட்போம். நான் மோட்டிவேட் ஆகிக்காது அப்படின்னு ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோட ஹீலர் அப்படின்றதுனால ஸ்டாப் ட்ரைனிங் தான் ட்ராட் கொடுத்துருப்பான். அப்புறம் இப்போ நம்ம ஹீரோக்கு ஹார்டான ட்ரைனிங் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சான். எங்கப்பா இவ்வளோ ஆட்டி வாங்கியிருந்தாலும் எல்லாரும் செத்தே பேர்பன் மத்த அட்வென்ச்சரஸ் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ விடாம நிக்கிறது பார்த்துட்டு வேணடா ஜாபி மாதிரி ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நான் ஏத்துக்கிடவே மாட்டேன், யாரா எனக்கு மாசக்கு ஜாமின் பேர் வச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாசா சாம்பி விடாம ஒர்க் பண்ண அட்வென்ச்சரஸ் சொல்றாங்க. இப்போ பேரை வர சுருக்கிட்டாருன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறாங்க. ஆமா முன்னோட இப்ப நிறைய அட்வென்ச்சரஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்களே நம்ம ஹீரோ கேட்கும். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் லார்ட் லூசியல் ஜாம்பி மாதிரி நீங்க விடாம ஃபைட் பண்றது பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படின்னு மோனிகா சொல்றா. பேரியர் டிஃபென்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். ஹீரோ அவன் உடம்புல பேரியரை போட்டுட்டு இருக்கும் போதே டக்குனு பிரார் வந்து கான்சியஸ் ஆக்கலாம் போன்ஸ் எதுவும் உடையில சூப்பர் பிரார் சொல்லுவோம். திடீர்னு எப்படி பண்ணீங்கன்னு கேட்கவும் எனிமீஸ் உனக்கு வார்னிங் கொடுத்துக்கலாம் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, இதனால் வர உனக்கு ஸ்டாண்டர்ட் ட்ரைனிங் கொடுத்தா நீ அதுல சாகல உனக்கு பைசா வலி எதுவும் ஏற்படல, பட் இனிமே அப்படி இருக்காது அப்படின்னு ஸ்வாடைய ஷீல்டையே கொடுக்கமோ இது ரியலான ஸ்வாட் தான் மாஸ்டர், நான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாததுனால இது எனக்கு பனிஷ்மெண்டா நம்ம ஹீரோ கேட்கும். இல்ல அதுக்கு ஆப்போசிட் நீ நெக்ஸ்ட் லெவலுக்கு போற அமினான் ஸ்ட்ரென்த் ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம பில்ட் பண்ணியாச்சு, சோ அவன் நான் என் அப்ரண்டிஸா செலக்ட் பண்றேன், இனிமே நீ என்ன மாஸ்டர்னு கூப்பிடணும்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ சரி மாஸ்டர்னு சொல்றான். சொல்ற வரை நீ ஸ்டேட்டஸ் லெவல பார்க்க கூடாதுன்னு சொல்லுவோம். எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான், இம்ப்ரூவ்மெண்ட்ல காமிக்கிற நம்பர்ஸ் மேல நீ கான்சென்ட்ரேட் பண்ணா உண்மையா உன்னால இம்ப்ரூவ் ஆக முடியாது. நீ அட்டாக் பண்ணும்போது ஒருவேளை நான் கேர்லெஸ்ஸா இருந்து நீ எமல கத்தியே இறக்கிட்டேன், ஸ்ட்ராமினா அர்த்தம் இல்ல நான் வீக்கணும் அர்த்தம் இல்ல, அது ஜஸ்ட் நம்பர்ஸ் தான், நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம வாமல கான்சென்ட்ரேட் பண்ண என்று சொல்லுவோம். மாஸ்டர் ஒரு காலத்துல ஸ்டேட்டஸோட நம்பர்ஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாரு போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ ரெடியா நின்னுட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஃபைட் பயந்து ஓடிட மாட்டேன்னு கேட்கவும் நான் தயார் தான் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்து அவன் கூட போய் ஃபைட் பண்ணி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாள் கத்துக்கிட்டே இருக்கான். ஸ்பெல்ஸ் யூஸ் பண்றது மட்டும் இல்ல ஸ்பெல்ஸ் மாதிரியும் நம்ம ஹீரோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். அந்த ஹீலர்னால எனக்கு பிசினஸ் பாதிக்கப்படுது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரோட்டுக்காரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது, ஒருத்தர் ரொம்பவே கம்மியான காசு வாங்கி என்னோட கிளினிக்கு டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நான் அவனோட ஹீலிங் டேலண்ட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பர், அவனுக்கு நீங்க ப்ரமோஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் பாப்க்கு ஒரு லெட்டர் எழுதுறா. இதுல நான் போய் எதுவும் சொல்லல, அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தா இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவான். அதுக்கப்புறம் என் பிசினஸ் பழையபடி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு வருஷத்துக்கு நான் அவன் புறத்துக்கிட்டு இருந்தா போதும் சொல்லி ரோட்டுக்கோடி நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை பத்தி தப்பா எழுதாம நம்ம ஹீரோ ரொம்பவே டேலண்டட் ப்ரமோஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாப்க்கு வந்து ப்ரோட்டோகாலி லெட்டர் எழுதியிருக்கான். ஸோ ஈவன் ப்ரோட்டோகாலி தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் தெரிஞ்சாலுமே கூட ப்ரமோஷன் வந்தா நம்ம ஹீரோ அந்த அட்வென்ச்சரஸ் ஸ்கில் விட்டு போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுதா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode meet பண்ணலாம்.